الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم كنتم شهداء إذ حضر يعقوب الموت إذ قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا ونحن له مسلمون صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்துக்கும் மென்மைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்திலே பல அருட்கொடைகளை நமக்கு தந்திருக்கின்றான். பல நிஅமத்துகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளிலே ஒரு நிஅமத்து அவுலாத், குழந்தை பாக்கியம். குழந்தைகளை அல்லாஹ் தந்திருக்கின்றானே, இது அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அல்லாஹ் தபாரக் வ தஆலா யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு ஆண் குழந்தை கொடுக்கின்றான், யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கின்றான், யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் கொடுக்கின்றான். அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு குழந்தைய பாக்கியமே இல்லாமலும் செய்கின்றான். இது அல்லாஹுடைய கண்ட்ரோலில் இருக்கின்றது, அல்லாஹுடைய கட்டளையில் இருக்கின்றது. அல்லாஹ் நாடியதை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, நமக்கு அல்லாஹ் அவுலாது குழந்தை கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், இந்த பாக்கியத்திற்காக வேண்டி நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்குரிய பாசத்துக்குரிய பிரியமான மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்ற விஷயம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே பலமுறை அவர்கள் இந்த விஷயத்தை கூறி அழுதிருக்கின்றார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் நாம் எதுவும் செய்ய முடியாது, பொறுமையை மேற்கொள்ளுங்கள் என்பதாக கூறியிருக்கின்றார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு பெரிய நபி, எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கும் சில விஷயங்களில் அல்லாஹ் சோதித்திருக்கின்றான். இப்படி எத்தனையோ நபிமார்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் ரப்பனா ஹப்லனா மின் ذُرِّيَّتِنَا. எத்தனை நபிமார்கள் துஆ செய்திருக்கின்றார்கள், அல்லாஹ் எங்களுக்கு நீ குழந்தை பாக்கியத்தை தருவாயாக, எங்களுக்கு நீ ஒரு அழகான சாலிஹான குழந்தையை தருவாயாக என்பதாக நபிமார்களே துஆ செய்திருக்கின்றார் என்று சொன்னால், இந்த குழந்தை பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு குழந்தைகளை கொடுத்திருக்கின்றான். நம்முடைய வீடுகளில் அல்லாஹ் குழந்தைகளை கொண்டு செழிப்பாக வீடாக ஆக்கி தருவானாக. குழந்தைகளில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக. அப்படிப்பட்ட அந்த குழந்தை வாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்த பிறகு அந்த நிஅமத்தை, அந்த பொறுப்பை நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். அவர்களுடைய தர்பியத்துடைய விஷயத்திலே நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, இது விடுமுறை நாட்களாக இருக்கின்றது. எவ்வளவு படிப்பில் அவர்கள் பிஸியாக இருந்தாலும் விடுமுறை என்ற காரணத்தினால் வீடுகளிலே அதிகமான நேரங்கள் அவர்களுக்கு ஓய்வு நேரமாக இருக்கும். அந்த நேரத்தை நம்ம அவர்களுக்கு சரியான முறையிலே தர்பியத்து செய்ய வேண்டும். குறிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு நாம் தான் சொல்ல வேண்டும், அல்லாஹ் என்றால் யார் என்பதாக நாம் விளக்கி சொல்ல வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு நம்முடைய குழந்தைகளாக இருப்பதன் காரணமாக அவர்களும் முஸ்லீமாகிவிட்டார்கள். முஸ்லீமுடைய பெயர்கள் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் அவர்களுக்கு
சிறு வயதின் காரணமாக நிறைய விஷயங்கள் தெரியாது. நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் தான் விளக்கி சொல்ல வேண்டும். ஈமான் என்றால் என்ன என்பதாக நம்முடைய குழந்தைக்கு நாம் விளக்கி சொல்ல வேண்டும். அல்லாஹ் என்றால் யார் என்பதாக நம்முடைய குழந்தையுடைய உள்ளத்திலே, அந்த பிஞ்சு உள்ளத்தில் ஆழமாக அல்லாஹ்வை பற்றி விளங்க வைக்க வேண்டும். ஒரு அல்லாஹ் தான் இருக்கின்றான், ஒரு அல்லாஹ்வை தான் இபாதத்து செய்ய வேண்டும் என்ற விஷயத்திலே நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். எத்தனை விஷயங்கள் மலக்குமார்களை பற்றி சொல்ல வேண்டும். மலக்குமார்கள் என்றால் யார்? நாம் மலக்குமார்களை பற்றி என்ன விளங்கி இருக்கின்றோம்? மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, இதை ஆகிரத்துடைய வாழ்க்கை இருக்கின்றது, இதை நாம் என்ன விளங்கி இருக்கின்றோம்? நாமும் சரியான விளக்கங்களை அடைந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு பக்குவமாக நாம் தான் எடுத்து சொல்ல வேண்டும். அதே போல் நம்முடைய குழந்தைகள் இந்த விடுமுறை நாட்களிலே வீடுகளிலே இருக்கின்றார்கள், ஓய்வான நேரம் அதிகமாக இருக்கின்றது. நம்முடைய குழந்தைகளை நாம் கண்காணிக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் பேணுதலாக அவர்கள் தொழுகின்றார்களா இல்லையா என்பதாக நாம் அதை கண்காணிக்க வேண்டும். இந்த விடுமுறை நாட்களிலே வீடுகளில் இருப்பதன் காரணமாக 5 நேர தொழுகையையும் அந்த குழந்தைகளுக்கு நாம் பேணுதலாக அவர்களை தொழ வைக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் தொழ வேண்டும் என்று சொன்னால் நாமும் முதல் தொழிலாளியாக மாற வேண்டும். நம்முடைய குழந்தைகளின் மூலமாக நாமும் தொழிலாளியாக மாறிவிடுவோம். நம்முடைய குழந்தைகளும் தொழிலாளியாக மாறிவிடுவார்கள். சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த வீட்டிலே அல்லாஹ் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும். கண்ணியமானவர்களே, நாம் ஈமானை பற்றிய விஷயங்கள், ரசூல் நபிமார்களை பற்றிய விஷயங்கள், மலக்குமார்களை பற்றிய விஷயங்கள், கியாமத்துடைய விஷயங்கள், ஆகிரத்துடைய விஷயங்கள், தொழுகையுடைய விஷயங்கள், இந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய குழந்தைகளை அமர வைத்து அவரோடு கலந்துரையாட வேண்டும். அதற்காக வேண்டி சில நேரங்களை எடுத்து அந்த நேரத்திலே இந்த விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுதுதான் நம்முடைய குழந்தைகள் உண்மையான முஸ்லிமான குழந்தைகளாக அவர்கள் வளருவார்கள். இஸ்லாத்தை பற்றி விளங்கியவர்களாக வளருவார்கள். அதற்கு நாம் அடிப்படையான விஷயங்களை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர்களும் அதன் மீது ஒரு சிந்தனை செய்து அவர்களும் விளங்குவதற்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் ஆரம்பத்திலே ஒரு தூண்டுகோலாக நிச்சயமாக பெற்றோர்கள் இருப்பது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. பெரிய சோதர்களே, அதே போல் நம்முடைய குழந்தைகள் சண்டையிட்டுக் கொள்கின்றார்கள் என்று சொன்னால் பொதுவா வீட்டில் இருக்கிறது தான். 2 குழந்தைங்க இருக்குது சொன்னா அந்த 2 குழந்தைகளுக்கு மத்தியிலே சண்டை வந்து கொண்டே இருக்கும். பொதுவா எல்லா வீட்டில் இருக்கிறது தான். ஒரு விளையாட்டு பொருள் இருக்கும், அது எப்பவுமே சும்மா கிடக்கும். அதை எடுத்து ஒரு பையன் ஒரு குழந்தை அதை எடுத்து விளையாடும் பொழுதுதான் இன்னொருத்தர் செய்வாரு, அதுதான் வேணும் சொல்லி அடம் பிடிச்சி இழிப்பார். 2 பேருக்குள்ள சண்டை வந்துடும். இது எல்லா வீட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம்தான். அந்த நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு நாம் எரிஞ்சு விடாமல், அவர்களை வேக வேகமாக அடித்து விடாமல் அவர்களை புரிய வைக்க வேண்டும். குழந்தைகளுக்கு புரிய வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லாதீங்க. சொல்ல சொல்ல அந்த குழந்தைகளும் பக்குவத்துக்கு வருவார்கள். சொல்வது நம்முடைய பொறுப்பு. சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அந்த குழந்தைகளுக்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும். ரொம்ப கோபப்பட்டு என்ன செஞ்சிடறாங்க, இந்த குழந்தைங்க என்ன பாடாப்படுத்துறாங்கன்னு சொல்லி சில நேரத்தில் பெற்றோர்களே அந்த குழந்தைகளுக்கு பத்வா செஞ்சிடறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாம் போகக்கூடாது. ஏனென்று சொன்னால் குழந்தை இல்லாதவர்களுக்கு தான் அந்த குழந்தையுடைய பாக்கியத்தை பற்றி தெரியும். நமக்கெல்லாம் குழந்தையுடைய நாமத்தை பாக்கியத்தை தந்திருக்கின்றார் என்று சொல்லி அந்த குழந்தைகளுடைய சிறிய சிறிய விஷயங்களுக்கு கோபப்பட்டு அவர்கள் மீது பத்வா செய்வது, இது நம்முடைய விளங்காத தன்மைக்கு ஒரு பெரிய அடையாளமாக இருக்கின்றது. ஆகையால் நம்முடைய குழந்தைகள் செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகளை நாம் பொறுமையோடு தான் கையாள வேண்டும். அவர்களை அடிக்கக்கூடாது. அந்த குழந்தைகளுக்கு அவர்களுடைய நேரம் சரியான முறையிலே கலிய இல்லை என்று சொன்னால் அதனால அவருக்கு போர் அடிச்சுன்னு செய்வாங்க, ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு சின்ன சின்ன வேலைகளை கொடுக்கணும். சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து பழகணும். அவர்கள் வேலை கொடுத்து பாருங்க, ரொம்ப அக்கறையா செய்வாங்க. கொண்டு வாங்க. சில பேர் செய்ய மாட்டாங்க. ஆனா சில குழந்தைகள் செய்யற குழந்தைகளும் இருக்குது.
அவங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, அந்த வேலையை அக்கறையா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சில நேரத்தில் பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பெரிய பிள்ளை ஆன பிறகு அவர்களுடைய பையன் 15 வயது 18 வயது ஆன பிறகும் 20 வயது ஆன பிறகும் அந்த பையனுக்கு வேலை சொல்லாம அத்தனை செய்யறாரு, புள்ள மேல இருக்கிற பாசத்துல இவரா பாடுபட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு தண்ணி தூக்கிட்டு வரலாம்னு சொன்னா அது கூட பையனுக்கு சொல்றது இல்ல, பாசத்தின் காரணமாக இவரா செஞ்சிருந்தார். அந்த பையனுக்கு என்ன தெரியல, நான் கிதுமத்து செய்யணும், அத்தாக்கு பணிவிடை செய்யணும், இது வேலை, இந்த வேலையில நான் தான் செய்யணும் என்ற விஷயம் அவர் விளங்குறது இல்லை. இதெல்லாம் அத்தாவோட வேலை போல இருக்குது, அவர் செஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவனை தன்னால ஜாலியா இருந்துடுறான். இது பொதுவா வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய குழந்தைகள் அவர்களுக்கு நாம் தான் கற்றுத்தர வேண்டும். நம்மால் செய்ய முடிந்தாலும் அந்த குழந்தைகள் வீட்டிலே சும்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு சின்ன சின்ன வேலை கொடுத்து பழகணும். அப்பதான் அந்த குழந்தைகள் விளங்குவாங்க, இது எங்களுடைய வீடு, இங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் எல்லாரும் பகிர்ந்து செய்ய வேண்டும், இதில் எனக்கும் பொறுப்பு இருக்கின்றது என்ற விஷயத்தை அவர் விளங்குவார். நிறைய பேர் இருக்கிறாங்க, தன்னுடைய குழந்தைகளுக்கு வேலை சொல்றதே இல்லை, அவங்கள வேலை வாங்குறதே இல்லை. பெண் பிள்ளையும் தாய்மார்கள் அப்படியே வச்சு வளர்த்துடுறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் பெரிய ஒரு சிரமத்தை அவர்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அவர்களுக்கு ஒரே நேரத்தில் பெரிய பொறுப்பு வரும் பொழுது அவரால் அதை தாக்கி பிடிக்க முடியல. காரணம் என்ன, ஆரம்பத்திலிருந்தே சின்ன சின்ன வேலைகள் நம்ம கொடுக்காம அவளை பழகிறோம். பெரியவர்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு வேலைகளை கொடுக்கும் பொழுது அவர்கள் அதை எப்படி செய்கின்றார்கள் என்று நாம் கண்காணிக்கலாம். அவர்கள் தவறு செய்யும் பொழுது அந்த தவறுகளை நாம் எடுத்து சொல்லலாம். இந்த வேலை இப்படி செய்யக்கூடாது, இந்த வேலை இப்படி செய்யணும், இப்படி செய்யும் பொழுது இந்த வேலை லேசாக முடியும் என்ற விஷயங்களை எல்லாம் பொறுமையோடு எடுத்து சொல்லி நாம் தான் விளங்க வைக்க வேண்டும். ஆகையால் குழந்தைகளுக்கு வேலை கொடுத்து பழக வேண்டும். அவங்க செய்ய மாட்டேன்னு சில பேர் சொன்னா கூட அவங்களையும் புரிய வைக்கணும். நல்ல புள்ளல, நீ என் செல்ல குட்டியில நீ செஞ்சுட்டு வா, அப்படியே அவங்க கேட்கலையா, ஏதாச்சும் ஆஃபர் கொடுக்கணும், இந்த வேலையை நீ செஞ்சுட்டு வா, நான் இதை தரேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லி பழகிறதுக்காக. எப்படியாச்சும் என்னுடைய பையன் ஒரு நல்ல பழக்கத்தை அவனுக்குள் உண்டாக வேண்டும். அதற்காகவே நாம் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டுமோ அப்படியெல்லாம் செயல்படலாம், தவறல்ல. அதே மாதிரி அந்த குழந்தைகளை நீங்கள் 5 வேளை தொழுகையையும் வீட்டில் இருக்கின்றீர்கள், பெறுதலாக தொழுங்க. இன்னைக்கு யார் 5 நேர தொழுகை தொழுதீங்க அப்படின்னு இஷாவுல இரவுல கேட்கறது, யாரு தொழுதாங்களோ அவங்களுக்கு விஷ் பண்றது, இவர் வெரி குட் பாய் சொல்றது, இவர் வெரி குட் கேர்ள் சொல்றது, ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப நல்ல பிள்ளை, கெட்டிக்கார பிள்ளைன்னு ஒரு பாராட்டுறது, சில நேரங்களில் அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பு வாங்கி கொடுக்கிறது. இப்படி அந்த குழந்தைகளை நாம் ஆர்வமூட்ட வேண்டும். ஆர்வமூட்டுவதின் காரணமாக அந்த குழந்தைகள் பிஞ்சு வயசுல என்ன ஆகும், நல்ல நல்ல பழக்கங்கள், நல்ல நல்ல செயல்கள், நல்ல நல்ல அமல்கள் எல்லாம் செய்யக்கூடிய அந்த குழந்தைகளாக அவர்கள் உருவாவார்கள். நல்ல விஷயத்தை முயற்சி செஞ்சுதான் கொண்டு வரணும், தன்னால எல்லாமே வந்துடாது. தீய விஷயம் தான் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, தன்னால தீய விஷயங்கள் எல்லாம் வந்துடும். நாம் அந்த குழந்தைகளுக்கு சரியான நேரத்தை ஷெட்யூல் போட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா என்ன செய்வாங்க, எல்லாரும் அவங்க போன்ல இறங்கிடுவாங்க. இப்போ போனுடைய நோய் இருக்குது, எல்லா வீட்டில இருக்குதான் செய்யுது. போன்ல எந்த அளவுக்கு நேரத்தை கழிப்பாங்க சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையே வேற மாறிடுது. கூப்பிட்டா திரும்பியும் பார்க்க முடியல, அப்படியே நம்ம அவங்கள திசை திருப்பிட்டோன்னு சொன்னா நம்மள ஒரு மாதிரியா பாக்குறாங்க, வித்தியாசமா பாக்குறாங்க. ஏன்னு சொன்னா அவங்க ஒரு வாழ்க்கை, ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு திடீர்னு நம்மள பாக்குற மாதிரி ஒரு உரைச்சு பாக்குறாங்க வித்தியாசமா, என்னடா யாரா என்ன கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த சின்ன மூளை இருக்குது, அது பாதிக்கப்படுது, பலவிதமான சிரமங்கள் இருக்குது. அதனால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு இந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு செயல்கள்ல ஈடுபடுத்தணும். அப்படி அந்த குழந்தைகள் எல்லா நேரமும் அமல்ல இருக்க முடியாது, குழந்தைகள் விளையாடவும் செய்யணும். அந்த குழந்தைகள் என்ன விளையாட வேண்டும், எது விளையாடக்கூடாது என்ற விஷயத்தையும் நாம் நிர்ணயிப்பது என்று சொன்னால் குழந்தை சாதாரண விஷயம் அல்ல, குழந்தை பாக்கியம் சாதாரண விஷயம் அல்ல. ஆகையால் நம்முடைய குழந்தைகள் என்ன விளையாட வேண்டும், என்ன விளையாடுகின்றார்கள், அவர் விளையாடுவது சரியான விளையாட்டா இல்லையா என்பதையும் நான் கண்காணிக்க வேண்டும். சொல்லுவாங்க, நான் கேம் விளையாடுறேன், நான் போன்ல விளையாடுறேன்ட்டு. கேமும் போனும் விளையாடுறது இல்லை, அவர்களுக்கு இயல்பாக
வெளிரங்கமாக விளையாடக்கூடிய விளையாட்டுகளிலே அவர்களை விளையாட வைப்பது, அதன் மூலமாக அவர்களுடைய புத்துணர்ச்சி ஏற்படும், உற்சாகம் ஏற்படும். அதுவும் இந்த நேரத்திலே முடிந்தவரை என்ன செய்யக்கூடாது, குழந்தைகளை வெளியே கொண்டு போறதை விட்டு நம்ம தவிர்த்து கொள்றது. காலையிலும் மாலையிலும் அந்த நேரங்கள் என்ன செய்யறது, அந்த குழந்தைகளை விளையாட வைக்கணும். இது நமக்கு பொறுப்பு. விளையாடவே கூடாது அப்படிலாம் நம்ம குழந்தைகளை வளர்க்கக்கூடாது. நபிமார்கள் என்ன செஞ்சிருக்காங்க, தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி துவா செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நம்முடைய குழந்தைகளுக்கு ஒவ்வொருடைய கடமைகளை விளங்க வைக்க வேண்டும். கடமைகள் ஹுக்கூக்குன்னு சொல்லுவாங்க, ஹுக்கூக்கை விளங்க வைக்க வேண்டும். ஒரு பையன் இருக்கா சொன்னார்னா அவருக்கு விளங்கணும், அந்த பையனுக்கு விளங்க வைக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, தன்னுடைய அண்ணன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அக்கா தம்பிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, இதுதான் ஹுக்கூக்குன்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இந்த சிறு வயதிலிருந்தே இவர்கள் என்னுடைய வீட்டார்கள், என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய இரத்த பந்தங்கள் என்ற உறவை அவர்களுடைய சிறு வயதிலிருந்தே நாம் வலுவூட்ட வேண்டும். அந்த வலிமை குறைவாக இருந்த காரணத்தினால்தான் என்ன ஆகுதுன்னு சொன்னா, கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஒருத்தர் சந்திப்பதற்கு விரும்புவதே இல்லை, ஒருத்தர் பேசிக் கொள்வதற்கு தயார் ஆவறதே இல்லை. உங்க வலி உங்களுக்கு, என் வலி எனக்குன்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இந்த கடமை உணர்வை அவர்களுக்கு விளங்க வைக்க வேண்டும். அழகா சொன்னாங்க, நம்முடைய குழந்தைகள் எப்படி வளர்கின்றார்கள் என்பதாக நாம் கண்காணிக்க வேண்டும். நாம் பொதுவாக உலக வாழ்க்கையிலே ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டினாங்க. ஒருத்தர் ரொம்ப நிறைய படிச்சிருக்கிறாரு, நிறைய படிப்பு படிச்சிருக்கிறாரு, நிறைய இப்போ ஜாபுக்கு போயிட்டாருன்னா பல லட்சங்கள் சம்பாதிப்பாரு, அந்த அளவுக்கு நல்லா படிச்சிருக்காரு சொல்லி ஒரு மனிதரை பற்றி நிறைய புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லி கடைசியில சொன்னாங்க, எல்லாமே நல்லா இருக்குது, தீனுடைய வாடை தான் கொஞ்சம் இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. தீனுடைய வாடை தான் கொஞ்சம் இல்லாம இருக்குது, தீன் பற்றி எந்த விளக்கங்களும் இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அது உதாரணம் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு கை கால் கண்ணு மூக்கு எல்லாமே நல்லா இருக்குது, உயிர் மட்டும் இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. எல்லாமே கரெக்டா இருக்குது, என்ன இல்லைன்னா உயிர் மட்டும்தான் இல்ல, மற்ற எல்லாமே கரெக்டா இருக்குதுன்னு சொல்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாமே கிடைச்சிருச்சு, ஆனா தீனு கிடைக்கலன்னு சொன்னா எல்லா கிடைச்ச விஷயங்கள் எல்லாம் எப்ப நம்மளை விட்டு போயிடும் தெரியாது. அவர் எல்லாத்தையும் அடைஞ்சிருவாரு, செல்வத்தை அடைஞ்சிருவாரு, சுகமான ஒரு வாழ்க்கை அடைஞ்சிருவாரு, ஆனா அதன் மூலமாக பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் அவருக்கு தெரியாது. அதுதான் சொன்னாங்க, பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் நிறைவேற்றும் பொழுது முதியவர்கள் ஆன பிறகு அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவார்கள். பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பெற்றோர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, அவர்களுக்கு தீனை கற்பித்துக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்களுடைய மதிப்பென்ன, பெரியோர்களுக்கு எப்படி கண்ணியம் செலுத்த வேண்டும் என்ற விஷயத்தை குழந்தைகளுக்கு அவர்கள் கற்றுத்தருவார்களேயானால் அந்த குழந்தைகள் பெரியவர்களான பிறகு, அவருடைய பெற்றோர்கள் முதியோர்களான பிறகு அந்த குழந்தைகள் அவர்களை தாங்கி பிடிப்பார்கள், அவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் விளங்கி செயல்படுவார்கள் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் தீனை கற்றுக் கொடுப்பது ஆக அவசியமாக இருக்கின்றது. நம்முடைய குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். இஸ்லாம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும். சொன்னாங்க, ஒரு பூமி இருக்குது, இந்த பூமிக்கு உதாரணங்கள் சொல்லப்பட்டது. இந்த குழந்தைகளுடைய உள்ளம் இருக்குதே, இந்த சின்ன வெறும் அழகா விளையக்கூடிய ஒரு பூமியை மாதிரி சொன்னாங்க. நல்ல ஒரு விதைகளா நம்ம விதைச்சுட்டே இருந்தோம்னு சொன்னா நாளை ஒரு நாள் வரும், நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலமாக அது மாறும். அதே மாதிரிதான் இந்த குழந்தைகள் இந்த பிஞ்சு வயசுல எல்லா நல்ல நல்ல விதைகள், நல்ல நல்ல விஷயங்களை, நல்ல நல்ல செயல்களை அவருடைய உள்ளத்திலே நாம் பதிய வைத்து விட்டோம் என்று சொன்னால், பெரியார்களுடைய சம்பவங்கள் சொல்றது, நபிமார்கள் சம்பவங்கள் சொல்றது, அவர்களை நல்ல அமல்களிலே ஈடுபடுத்துவது, அந்த அளவுக்கு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் தர்பியத்தை செய்து விட்டோம் என்று சொன்னால் நல்ல விளைச்சலாக விளைந்து நாளை இந்த வருங்கால சமுதாயத்திலே நல்ல ஒரு முன் உதாரணமாக
திகழக்கூடிய இந்த குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகள் உருவாவார்கள். அவருடைய வருங்காலமும் செழிப்பாக இருக்கும். நம் முதிய வயதாது ஆன பிறகு நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய குழந்தைகளாக இருப்பார்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை தந்து கிருபை செய்திருவானாக. சொல்ல தோன்றுகிறது.